ஏ ஓ ஒரே நாள்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டியா? ஆமா முத்தாங்கிள். என்ன கத்துக்கிட்ட சொல்லு. கேன் யூ மேரி மீ? இதுவா நான் முத்து மாமா கிட்ட கேட்டேன். ஆமா. யாரும் இல்லாதப்ப பணத்தை எடுத்துட்டு போனா அதுக்கு பேர் என்னடா? உனக்கு வேணா அது திருட்டு இல்லாம இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் அது திருட்டு தான்டா. விடுப்பா. உனக்கு இதுவே போதுன்னு நினைக்கிறேன். மரியாதையா வீட்டை விட்டு வெளில போடா. அதை சொல்ல நீ ஏறா. உன்னால மனுஷன் வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. ஏய், எங்கடா போற? டேய், விடுப்பா விடுப்பா. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல கைய வச்ச ஏன் அண்ணாமலை, உனக்கு வர வர ரொம்ப தான் திமிரா போச்சு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மருதாணி மேல கை வைப்ப? சும்மா இருமா. இந்த விஷயம் எல்லாத்தையும் நான் அண்ணன் கிட்ட சொல்றேன். இதோட நீ இந்த வீட்லயே இருக்க கூடாது. என்ன வேணா பண்ணிக்கோ. முத்தரசன் பேங்க்ல கட்ட சொல்ல என்கிட்ட பணத்தை கொடுத்தான், இவன் அதை எடுத்தான், நான் தடுத்தேன், அவ்வளவுதான். ஏய், என் வீட்டுல நான் பணம் எடுத்ததுக்கு எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்திட்டல. விட மாட்டேன்டா, உன்னை நான் விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. டே, பண்றத பண்ணிக்க போட. வருத்தப்படுவடா. ஏண்டா இப்படி பண்ணோன்னு நீ வருத்தப்படுவ. அட வைக்கிறடா. அண்ணே, மருதாணி, உன்னை, அண்ணே, மருதாணி, அண்ணே நில்லு. மாப்பிள்ள, என்ன என்ன இதெல்லாம்? விடுறா. வெண்ணிலா, நடந்த விஷயத்தை எதையும் முத்தரசன் கிட்ட சொல்ல வேணாம். பாவம், ஏற்கனவே உனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இதை நாம சொல்லி அவனுக்கு தெரிய வேணாம். நான் அவங்களா சொல்லட்டும். அண்ணாமலை, அப்புறம் பார்த்துக்கலாம். அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல் போறேன். ஏன்டி இப்ப டென்ஷன் ஆகுற? மருத நினைச்சுதான் அவரை பதட்டமா போன் பண்ணதை பார்க்கும்போது அங்க அங்க என்னமோ நடந்திருக்கு. ஸ்வேதா, ஸ்வேதா, மருது, என்ன கோலம் இது? என்னாச்சு? ஏன் சட்டையெல்லாம் கிழிச்சிருக்கு? மருது, என்ன ஆச்சுடா? இன்னும் என்ன ஆகணும் பாத்தீங்களா மருதானாவோட கதிய? என்னாச்சு மருது, சொல்லுங்க. இன்னும் என்ன நடக்கணும்? எப்ப நீ அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தையோ அப்பயே இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதை போயிடுச்சு. நான் எவ்வளவு அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறோம் தெரியுமா? என்ன நடந்துச்சு? என்னாச்சு சொன்னாதானே எனக்கு தெரியும். யார் ஸ்வேதா? யார் இந்த அண்ணாமலை? ஒரு வேலைக்கார நாய். அவன் என் சட்டையை பிடிச்சி அடிச்சிட்டான் தெரியுமா? அடிச்சுட்டானா? ஆனா இது கேட்கறதுக்கு எந்த நாதியும் இல்ல. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்த்தாங்க, ஆனா யாரும் எதுவும் கேட்கல. ஏன் ஸ்வேதா, அண்ணன் பணத்தை எடுக்கிறது எனக்கு உரிமை இல்லையா? வீட்டு செலவுக்காக தான் காசு எடுத்து ஸ்வேதா. ஆனா அந்த காசு எப்படி எடுக்கலாம்னு என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். இங்க பாரு ஸ்வேதா, நீ எப்ப அந்த வீட்டை விட்டு போனியோ அப்பவே அங்க எல்லாருக்குமே குளிர் விட்டு போச்சு. வீட்டுக்குள்ள ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இத பாரு, இதை இப்படியே விட்டு வச்சோன்னு வச்சுக்க, அப்புறம் எதுவுமே நடக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்களுக்கு யாருமே கிடையாது ஸ்வேதா.
இப்படி அசிங்கப்பட்டு வந்து நிப்போம் நாங்க நினைச்சு கூட பார்த்தது இல்ல. பார்த்தல எப்படி வந்து நிக்கிறோன்னு. டேய் என்ன பொம்பளை புள்ள மாதிரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? அவனை வெட்டி பொலி பண்ண வேணாமா? டேய் அவனை வெட்டி தலையெடுத்துட்டு வந்தனா நீ என் தம்பி சந்தோஷப்பட்டிருப்பா. நீங்க வந்து அழுது புலம்பிட்டு இருக்க. இல்ல தென்னரசு, அவனை வெட்டி பொலி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். இந்த மாதிரி நேரத்துல நம்ம அமைதியா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். அவனை வெட்டி நான் ஜெயிலுக்கு போயிட்டா அவங்களுக்கு இன்னும் கொண்டாட்டம் ஆயிடும். ஏற்கனவே வீட்டுல ஸ்வேதாவும் இல்ல நானும் இல்லைன்னா வீட்டுல அவங்க ராஜ்யம் தான். அதனாலதான் நான் வெட்டு குத்தினி இறங்கல. நடந்த விஷயத்த முத்தரச மாமா கிட்ட போய் சொல்ல வேண்டியதானே? சொன்னா சொன்னா அப்படியே கேட்டுருவாரா? அவர் கூட்டம் வந்த ஆள் தானே. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. வீட்டுக்குள்ள எவ்வளவு நடக்குதா தெரியும் எனக்கு. அன்னைக்கு அண்ணாமலை என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுல அவ்வளவு தீவிரமா இருந்தா. இப்போ மத்தவங்க கிட்டயும் அந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறானா? விடக்கூடாது. அவனை ஒளிச்சே தீரணும். அவனை அடுக்கிற அடியில ஊரு தெரியாம பண்ணணும். அவனுக்கு நடக்க போற கதைய பார்த்து மத்த எல்லாருக்கும் பயம் வரணும். யாரும் நம்ம பக்கத்துல வரக்கூட தயங்கணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல தென்னரசு, பாத்துக்கலாம். அந்த அண்ணாமலையை ஒரு தெரியாம அழிக்கணும். இனிமே ஆளுங்களை நம்பி அது இதையும் பண்ணி பிரயோஜனம் இல்ல. இவ்வளவு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இனிமே நான் களத்துல இறங்காம மத்தவங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு நான் பின்னாடி நிக்கிறதுல அர்த்தமே இல்ல ஸ்வேதா. இந்த தடவை நானே களத்துல இறங்குறேன். என்ன தென்னரசு? மறைஞ்சு தாக்கி இனிமே பிரயோஜனம் இல்ல. நேரடியா நானே இறங்குற களத்துல இறங்கி தாக்குறேன் அவனை. ஸ்வேதா என்ன வெளியில எடுக்க மாட்டியா? என்ன எடுத்துடலாம். இறங்குறேன். வேற வழியே கிடையாது. அப்போ ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு பொங்கலுக்கு எல்லாம் பொருளும் வாங்குறதுக்கு சந்தைக்கு வருவாங்க. அங்க வச்சு அண்ணாமலை கதையை முடிச்சு கட்டிடுங்க. செய்றேன். அதை நானே என் கையால செய்றேன். அந்த ஒரு திருப்தியாவது எனக்கு கிடைக்கட்டும். ஸ்வேதா, அங்க பாரு. வெண்ணிலா, உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த வளையல் வேணும் மாமா. வளையல் தானே, வாங்கிட்டா போச்சு. அதுக்கு வாங்கம்மா வாங்க, அதிர்ஷ்டம் உங்க கையில. வாங்கம்மா வாங்க, இந்த ஏரியாலயே நம்ம கடை தான் ஃபேமஸ். வாங்கம்மா வாங்க வாங்க, வந்து வளையத்தை போடுங்க, வாரிட்டு போங்க. வாங்க வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்கய்யா நம்ம கடைக்கு. வரேன். வாங்கய்யா. வரேங்க. வந்துட்டு போங்க. ஐயோ வரேங்க. வாங்கய்யா. வெண்ணிலா, அது உனக்கு இந்த வளையலே தான் வேணுமா? ஆமா முத்து மாமா, இந்த வலையில தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். என்கிட்ட இருக்கிற இந்த புது பாவாடை தாவணிக்கு கரெக்டா மேட்ச் ஆகும். ஏமா உனக்கு இந்த பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா? பெட்ரோமாஸ் லைட் இல்லனே, வலையில. சோ வா முத்து மாமா. அதே அக்கா பாத்தியா? வளையல் இங்கதான் இருக்கு. வா முத்து மாமா நீ. வாங்க வாங்க. நமக்கு இந்த ரிங்கு போடலாம் வராது.
வெண்ணிலா இந்த மாதிரி ரிங்கு போட்டு விளையாடுற விளையாட்டுலாம் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு. என்ன மாதிரி பெரிய ஆளுங்களாம் இந்த ஜல்லிக்கட்டு, காளை அடக்கிறது, சிலம்பம் சுத்துறது, இந்த மாதிரி வீர விளையாட்டு விளையாடாதான் அது நல்லா இருக்கும். இது நான் விளையாடி தீரணுமா? என்ன முத்து மாமா, கண்டிப்பா நீ விளையாடணும். ருத்ராக்குட்டி, நீ சொல்ல ருத்ராக்குட்டி, சித்திக்கு தெரிய மாட்டேங்குது. என்னப்பா நீங்க பொறுப்பில்லாம பேசுறீங்க? முதல்ல சித்திக்கு வாங்கி கொடுங்க, அப்புறம் எனக்கும் வாங்கி கொடுங்க, அப்புறம் ஜனனி அத்தைக்கு வாங்கி கொடுங்க. போதும், அளவுக்கு மீறின பேச்சு விடு. வெண்ணிலா, இந்த கடையில் இருக்க அத்தனை பொருள் ஏன் இந்த கடையை வேணாலும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். இந்த சரி இந்த ரிங்கு விளையாட்டு மட்டும் வேண்டாமே. கடையெல்லாம் வேணாம் மாமா, எனக்கு அந்த வளையல் மட்டும் போதும். அப்படி சொல்லுங்கம்மா. நீங்க கடைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கோத்து விடுறியா? சொல்லுங்க. அண்ணா, நம்ம ஊருங்களா? ஆமாங்க ஐயா. எனக்கு சந்தோஷமாவே இல்லை. நீங்க கடை போட்டதுல பயங்கர கோபமா இருக்க. எனக்கு இந்த ரிங்கெல்லாம் ஆடவே வராது. கோத்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் ஏயா பயப்படுறீங்க? பாருங்க, நான் போடுறேன் பாருங்க. இப்படி போனோம். இப்படி ஒண்ணு, அப்படி ஒண்ணு. சிம்பிள் தான். இப்ப பாருங்க எப்படி போறேன். எப்படி கரெக்டா விழுந்துச்சா? இப்ப பாருங்க. அவ்வளவுதான்யா. அப்பா, அந்த அங்கிள் எவ்வளவு ஈஸியா போடுறாங்க. நீங்களும் போட்டு சித்திக்கு வளையல் வாங்கி கொடுங்கப்பா. அண்ணா, அருமையா போட்டீங்கண்ணே. இப்ப யார கேட்டு நீ ரிங்க போட்ட? இன்னும் உத்தரமே காட்டியா? ஐயா வலிக்குதுயா. எங்க விரலால வச்சுக்கோங்க. ஒரு சுத்துல போட முடியாது. ஐயா நொன்னையா, ரிங்க எடுங்க. எடுங்க எடுங்க. இந்தாங்கய்யா. ஐயோ, போச்சுடா. செங்கல் சூழல வேலை செய்யற முன்னசாமி தானே நீ? ஆமாங்க ஐயா. என்ன ஆமா? சந்தையில் என்ன பண்ணிட்டு இருக்க? சந்தைக்கு ஜாமான் வாங்க வந்தங்கய்யா. என்ன சாமான் வாங்க வந்த? சூழல இருக்க வேண்டியதானே? இன்னைக்கு சூழ லீவ் இல்ல. எவன் லீவ் விட்டுதே? நீங்க தான். நானா லீவ் விட்டேன்? அதே லீவ் ஆகுதா? நீ சூளைக்கு போக மாட்டியா? அங்க செங்கல்ல இருக்கிற எண்ணி பாரு. காண போச்சு என்ன பண்றது? சூளைக்கு போ. சரிங்கய்யா. கையில கரும்பு வேற. அப்படியே இந்த இடத்த விட்டு தப்பிச்சிருந்தா பொறுப்பே இல்லாம இருக்காங்க பாரு. என்னடா அதுல? மிஸ்டர் முத்தரசன், நீங்க எதுக்கு இந்த ஈர வெங்காயத்தை காய போடுற வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். பி வெயிட்டிங். வாங்க. விட்டா கிடைக்காது. வாங்க 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 வாங்கம்மா. வாங்க வாங்கய்யா வாங்க. ஐயா போடுங்க. கருப்பண்ணசாமி, என் மான மரியாதையை காப்பாத்து. ஐயோ, கைய விட்டுட்டியா கருப்பா? ஐயோ போச்சுடா. டேய் முட்டைக்கடா, அவசரம் முடிச்சவனே, வாயை மூட மாட்டேன். நீ போச்சுன்னு சொன்னா போச்சு. ஆச்சுடான்னு சொல்லியிருந்தா ஆயிருக்குமா? எதிர்த்து பேசாத. நானே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கேன். நீ விடு மாப்ள. இந்த போங்காட்டம் தான் வேணாங்கிறது. உன்னால முடியலன்னா முடியலன்னு சொல்லு. ஆனா அதை விட்டுட்டு சந்தைக்கு வந்தா கூப்பிட்டு ஏன்டா சந்தைக்கு வந்தான்னு கேக்குற? என் தலையில மாவாட்டுற, என் முதுகுல துணி துவைக்கிற. வாங்க வாங்க. அதிர்ஷ்டம் உங்க கையில. வாங்க
கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைச்சது எதுவும் நிலைக்காது. நீ முதல்ல போய் இங்க போடு. நீ வாயை மூடு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். பிச்சுடுவ பிச்சு. யாருக்கிட்ட? அம்மா பெரியம்மா முத்தர் சனனும் வெண்ணிலாவும் நிக்கிறாங்க பாருங்க. வாங்கம்மா, வாங்க போலாம். ஊருக்கு வரணும் பின்னாடியே மானது. போடுறேங்க போடுறேங்க போட முடியும். போட்டுறேங்க. இல்லைங்க போட்டுறேன். ஐயோ நான் போட்டுறேங்க, நம்புங்க, நான் போடுறேன். போடுங்கப்பா. குதிரைக்குட்டி போட்டுறேம்மா, போட்டுறேன். தம்பி முத்தரசன் தம்பி போடுங்க தம்பி. நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க தம்பி. தேவையில்லாம உன்னால ரொம்ப அவமானப்பட்டுட்டேன். இந்த ரிங்கு மட்டும் விடலான்னு வச்சுக்கோயேன், உனக்கு சங்கு தான். போடுங்க மாமா. என்ன பார்த்து போடு. பிச்சு நடணும். சிறப்பாக விளையாடி வளையல் ஜெயிச்ச முத்தரசன் ஐயாவிற்கு கம்பெனி சார்பாக எக்ஸ்ட்ரா ஒரு வளையல் தரப்படுகிறது. எக்ஸ்ட்ரா வளையல் வாங்கிய முத்தரசன் வாழ்க வாழ்க வாழ்க. வெண்ணிலா கையை காட்டு. என்ன குழந்தை மாதிரி கை நீட்டிட்டு இருக்க?